அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல கூட நாம பார்க்க இருக்கிற காரியம் 15வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 14வது கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், உலகத்தின் மீது காணப்படும் தொடர்ச்சியான இருள் மற்றும் கடும் துயரமானது உலக மனுஷருக்கும் அதே போல் சபைக்கும் ஒரு ரகசியமாகவே இருந்து வருகிறதா அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ உலகம் அறியாமையில அங்க இருக்குது. அதனுடைய கேள்விகள் கூட நிறைய இருக்குது. அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் பார்த்தோம். ஆனா வேதத்துல அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அத ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற காரியம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் 15வது கொஸ்டின்ல, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்க மனுஷர் மத்தியில் சத்திய வெளிச்சத்தில் நடக்கும் ஸ்லாக்கியம் பெற்ற வகுப்பார் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். While darkness covers the earth and gross darkness the people, what class among men is privileged to walk in the light of truth? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இதுக்கு இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கலாம். இதை இங்கிலீஷ்ல படிக்கும்படியாக சகோதரி பிரதிஷா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yes, brother. Those who will turn away from the merry speculations of men and devote time to searching the scriptures, not excluding reason, which God invites us to use, Isaiah 1:18, will find that a blessed bow of promise spans the heavens. It is a mistake to suppose that those without faith, the consequent justification, should be able to apprehend clearly the truth. It is not for such. The psalmist says, light, truth is sown for the righteousness. Psalm 97:11. For the child of God, a lamp is provided whose light dispels from his pathway much of the darkness. Thy word is a lamp unto my feet, and a light unto my path. Psalm 119:105. But it is only the path of the just that is as the shining light that shined more and more unto the perfect day. Proverbs 4:18. Actually, there is none just, none righteous, no, not one. Romans 3:10. The class refers to is justified by faith. It is the privilege only to this class to walk in the pathway that shines more and more, to see not only the present unfoldings of God's plan, but also things to come. While it is true that the path of each individual believer is a shining one, yet the special application of this statement is to the just, justified as a class. Patriarchs, prophets, apostles, and saints of the past and present have walked in its increasing light, and the light will continue to increase beyond the present unto the perfect days. It is one continuous path, and the one continuous and increasing the light in the divine record, illuminating as it becomes due. Over. தேங்க்யூ சிஸ்டர். இதை தமிழில் வாசிக்கும்படியாக சகோதரி அனு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். படிக்க முடியுமா சிஸ்டர்? ஓகே ஓகே. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேக்குதா இல்லையா? கேக்குது, விட்டு விட்டு கேக்குது சிஸ்டர். நெட்வொர்க் அப்படியா? இல்ல பேசுங்க. கேட்கலாம். இப்போ இப்ப படிங்க சிஸ்டர்.
ஓகே. மனுஷருடைய வெறும் கற்பனைகளை விட்டு விலகி ஏசாயா வசனத்தில் 1 அதிகாரம் 18 தேவன் நம்மை அழைக்கிறபடி தேவ வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நேரத்தை செலவிட்டு அறிவை உபயோகிக்கும் போது தேவன் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரலோகத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாத வானவில்லை கண்டுபிடித்து விடுவர். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படாதவர்களும் கூட தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அது அல்ல. சங்கீதம் 97:11 படி நீதிமானுக்காக வெளிச்சமும் சத்தியமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கே இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறது. சங்கீதம் 119:105 வசனத்தின்படி உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கே இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறது. சங்கீதம் 119:105 வசனத்தின்படி உமது வசனம் என் கால் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மேலும் நீதிமொழிகள் 4:18 படி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இங்கு சொல்லப்பட்ட நீதிமான்கள் உண்மையாகவே நீதிமான்கள் இல்லை. ஏனெனில் ரோமர் 3:10 படி நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மாறாக விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கும் வகுப்பாரையே இங்கு குறித்திருக்கிறதாக இருக்கிறது. இவ்வகுப்பாரே அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க, அதாவது வெளியாக்கப்பட்டிருக்கும் தெய்வீக திட்டத்தை பார்ப்பது மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களையும் காணும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாவர். ஒவ்வொரு தனித்தனி நீதிமானுடைய பாதை பிரகாசமாய் இருக்கும் வேளையில் குறிப்பாக இது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட வகுப்பாருக்கு விசேஷமாக பொருந்தி வருகிறது. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கடந்த காலம் மற்றும் தற்கால பரிசுத்தவான்களும் இந்த அதிகரிக்கிற வெளிச்சத்திலே நடந்தாலும் இன்னும் வரப்போகிற காலத்திலே இப்பொழுதை விட அது அதிகமாய் பிரகாசிக்கும். அதிகரித்து வருகிற மற்றும் தொடர்ச்சியான வெளிச்சமாகிய இப்பாதையானது ஏற்ற வேளையில் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய புஸ்தகம் ஆகும். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சார். ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து யாரு முதல்ல உங்களோட புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க. அப்படியே ஒருத்தரா நம்ம வாலண்டியரா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம். யார் முதல் வரீங்க? ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணலாம். எஸ் பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இங்கே பார்த்தா ஒரு கொஷின் நமக்கு டார்க்னஸ் கவர்ஸ் த எர்த் அண்ட் கிராஸ் டார்க்னஸ் த பீப்புள். இங்கே சொல்லப்பட்ட அந்த ப்ரிவிலேஜ் டு வாக் இன் த லைட் ஆஃப் ட்ரூத், அந்த ப்ரிவிலேஜ் எந்த கிளாஸ்க்கு எந்த கிளாஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் டார்க்னஸ் வந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸை பார்த்தோம், கிராஸ் டார்க்னஸ் வந்து மற்ற ஜனங்கள் இன்க்ளூடிங் இஸ்ரேல் பீப்புள் அப்படின்னு நம்ம கடந்த கொஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே மற்ற அந்த ப்ரிவிலேஜ் யாருக்கு இருக்குது, இந்த வெளிச்சத்தில் நடக்கிற ப்ரிவிலேஜ் அப்படி பார்த்தா இங்கே நமக்கு கிளியராக சொல்லப்பட்டது ஐசையா 1:18 வந்து நமக்கு ரீப்ரிண்ட் கொஸ்டின் நம்பர் 747 செகண்ட் கொஸ்டினில் நமக்கு அது கிளியராக மென்ஷன் பண்ணுறது எப்படின்னா, அந்த காட் இஸ் இன்வைட்டிங் மேன் டு ரீசன் ஹிஸ் வேர்டு. ஸோ தேவனோட அந்த வச்சனங்கத்தை நம்ம வந்து ரீசனிங் பண்ணணும், ஆராய்ஞ்சு நம்ம பண்ணணும், அப்படி தான் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ கம்பல்சரியாக அது ரீசனபுளாக இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வால்யூம்ஸ் அந்த பெரன் ஸ்டடியில் முதல் நொண்டி நம்ம பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ இந்த வெளிச்சம் வந்து நமக்கு ஜஸ்ட் ஆனால் நீதிமான்காக அந்த ஜஸ்டிஃபைடு பர்சன்ஸ்க்காக தான் நம்ம ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லலாம். எப்படின்னா அது விசுவாசத்து மூலமாக ஜஸ்டிஃபைடு அந்த அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெளிச்சத்தில் நடக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். சேம் டைம் நம்ம பார்க்குறோம், நம்ம வசனமே சொல்கிறது இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாது, ஒருத்தரும் இல்லை, அப்படி தான் நம்ம வசனங்கள் நமக்கு நிறைய பார்க்குறோம். சேம் டைம்
நம்ம சாம்ஸ் 119 வர்சஸில் நம்ம பார்க்குற மாதிரி, தை வேர்ட் இஸ் த லேம்ப் அன்டு மை ஃபீட் அண்ட் எ லைட் அன்டு மை பாத். ஸோ நம்ம பாதத்துக்கு வெளிச்சம் எதுன்னா தேவனோட வச்சனங்கள் தான். ஸோ நம்ம பார்த்தோம், தேவனோட வச்சனங்கள் தான் நம்ம வந்து ரீசனபிள் பண்ணிட்டு அது நிஜமாவா கரெக்டாக கிடையாதா, நமக்கு தேவன் கொடுத்த இந்த அறிவிலோ ரீசனேட் பண்ணுறது அவ்வளோ வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே அப்படி தான் நம்ம அந்த லைட்டு தான் தேவனோட வச்சனங்கள் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக வந்து இந்த லைட்டிங் அது பிலீவர் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பிலீவர் மேலே தான் அந்த வெளிச்சம் வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்போ முற்பிதாக்கள், ப்ராஃபெட்ஸு, அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் நிறைய பரிசுத்தவான்கள் வந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்களோட விசுவாசத்தின் மூலமாக தான் வெளிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் வந்து நான் பார்த்தோம், அவங்களோட விசுவாசம் அவங்களோட கிரியை மூலமாக நமக்கு வந்து கிரியை மூலமாக நமக்கு கிரியை மூலமாக நமக்கு இந்த வெளிச்சம் வராது. ஃபஸ்ட்டு நம்ம விசுவாசத்து மூலமாக தான் அந்த விசுவாசத்து மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சம் நம்ம கிரியை மூலமாக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படி என்னோட புரிதலாக இருக்குது. இது அந்த நீதிமான்கள் அப்படி சொல்லப்பட்ட பர்டிகுலர் கிளாஸ்க்காக தான் அவங்க மட்டும்தான் இந்த வெளிச்சத்தில் நடக்கிறாங்க அப்படி ஒன் வேர்ட் ஆன்சரை நம்ம சொல்லலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எஸ் பிரதர், வெரி குட். தேங்க்யூ பிரதர். சன்பான சகோதரர்களே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்க மனுஷர் மத்தியில் சத்திய வெளிச்சத்தில் நடக்கும் ஸ்லாக்கியம் பெற்ற வகுப்பார் யார்? இதுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி நம்ம ஒரு டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கறோம். சரிங்களா? யாராவது இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய விளக்கத்தை எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன். சொல்லுங்க பிரதர். இப்போ மனோஜ் பிரதர் சொன்ன மாதிரி தான் இந்த உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா இருள்ல இருக்கு, அறியாமைன்ற ஒரு இருள்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாருமே வந்து தேவன் சொல்லிட்ட ஒரு சத்திய வசனத்தை அவர் சொன்ன பிரகாரமா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நேரத்தையோ எதையோ செலவிடாதபடிக்கு அவங்க எப்படின்னா அவங்களுடைய சுயமான கருத்துக்களையும் தத்துவத்தையும் மூட நம்பிக்கைகளையும் அவங்க பின்பற்றிட்டு வர்றாங்க. இப்படி பின்பற்றிட்டு வர்றவங்கள நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபாலோவர்ஸ், அதாவது பிலீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இருளான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாருதான் இந்த இருளான உலகத்துல வெளிச்சத்தை நோக்கி போற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னா, வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவங்க, தேவன் என்ன நோக்கத்தோட இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாருன்னு ஆராயிர இருதயமுடைய பிள்ளைங்க தான் அந்த தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வெளிச்சம் கூட எப்படி இருக்கு அப்படின்னா, காலம் ஆக 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 நல்ல ஒரு பிரகாசமான வெளிச்சமா இருக்கு. ஆரம்பத்துல நம்ம இந்த ரீஃபார்மர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருளா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்து இப்ப நாம இருக்கிற காலகட்டத்துல வந்து மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய திட்டமும் சரி, சத்தியமும் சரி, ஒரு வெளிச்சமான ஒரு புரிந்து கொள்கிற வகையில எல்லாமே காணப்படுது. இப்ப நாம அந்த யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சத்தியத்தை புரிந்து இந்த சத்தியத்தின்படி நடக்கின்ற பிள்ளைகள் தான் இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அதுக்கு வசனம் எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ. வேற யாராவது நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர். இந்த கேள்விக்கு வந்து விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுற வகுப்பாரை குறிச்சுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து ஏசாயா 1:18 சொன்ன மாதிரி தேவன் யாரை அழைச்சிருக்காரோ அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள். தேவ வசனத்தை வந்து ஆராய்ச்சி செய்து அதுக்காக நேரத்தை செலவிட்டு அறிவை உபயோகிக்கும் போது அவர் தேவன் வச்சிருக்க அந்த பரலோகத்தின் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களை எல்லாமே அவங்க பெற்றுக்கொள்வாங்கன்னு பாக்குறோம். இன்னும் சில பேர் தவறா கூட நீதிமான் ஆக்கப்படாதவங்க கூட சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு இங்க நம்ம சங்கீதம் 97லயும் இன்னும் வர சங்கீதங்களிலயும் பார்க்கலாம். அதுல வந்து நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற வசனமும் அதுக்கப்புறம் இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது
அப்படிங்கிற வசனமும், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படிங்கிற வசனம் எல்லாமே விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்ட வகுப்பாருக்கு தான் அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லாம இதுல சொல்லப்பட்ட நீதிமான்கள் எல்லாம் நீதிமான்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்ட வகுப்பார் வந்து இந்த நடுப்பகல்ல பிரகாசிக்கிற அந்த அதிகமான வெளிச்சத்துல பாதையில நடந்து தேவன் கொடுக்கிறேன்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னும் வந்து விசேஷமா இந்த வகுப்பாருக்கு தான் இதெல்லாம் பொருந்தி வருதுன்னு கூட பாக்குறோம். முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் எல்லாமே இந்த வழியில நடந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து இன்னும் இந்த வெளிச்சம் வந்து அதிகமா பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு நம்ம இந்த புஸ்தகத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத மாதிரி பாக்குறோம் பிரதர். வெரி குட் சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? யாராவது கொஸ்டின் கூட கேட்கலாம். இங்க சொல்லாதவங்களுக்கு ஏதோ கொஸ்டின் இருக்கிறதுனால, இது புரியாதனால நீங்க சொல்லாம இருக்கீங்க. அதனால அவங்க கொஸ்டினா கேட்கலாம், புரிஞ்சவங்க ஆன்சர் சொல்லலாம். பிரதர் சொல்லுங்க. இதுல எனக்கு என்ன புரியல கொஸ்டின்ஸ் என்னக்கா, இதுல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறது. இதன்படி அதாவது சங்கீதம் 119 105 சொன்னபடி, உமது வசனமே என் கால்களுக்கு தீபமும் என் பாதையில் வெளிச்சமாய் இருக்கிறது. மேலும் நீதிமான்கள் 4:18 வசனப்படி, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை வசனம் போல் இருக்கும். இங்கு சொல்லப்பட்ட சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று இந்த வரி இந்த லைன் எது புரியல பிரதர் எனக்கு. ஓகே ஓகே. இதுக்கு வேற யாராவது விளக்கம் சொல்ல முடியுங்களா? இப்ப பிரதர் கேட்ட கேள்விக்கு. Brother, can you translate the question in English, brother? Question in English, brother. Which question? What brother asked? No, what brother asked is he wants to understand what is Psalms 119, 105. நீதிமான் வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுறதுன்றது விளக்குன்ற சத்தியத்தை குறிச்சுதான் சொல்லப்படுது. ஆமா, விளக்கு வெளிச்சம்ங்கிறது சத்தியம் தான். May I say that, brother? Sister, which question you want? You want the first question or another question? In this book, the Iral Bhumi. I'll go with this 15th question, brother. After that, brother question I'll say, brother. Yeah. Okay. Yes, brother. Only one. Everyone covered all the points, brother. Only one thing I want to say, because now the world is completely in a speculation, which is unproven ideas. Because of that, they are in a confusion mind. So what to take, what not to take. So that is the one they are given as a earth is completely dark. For that, from their darkness, the gross people was coming in that light, which is we are keeping to walk in that pathway. To our feet, we are given a light. That is nothing but our truth. So he is the truth that is saying in a Psalm 119. So we are having the complete darkness. We are carrying the gross darkness to move from here. For this, what we are getting, how we are getting now, we are having the justified by faith. Once we read the scriptures, we will get the faith. Once that is the one when we are moving to the camp, to the court. So then we are consecrating and we are moving to the holy place.
So we are moving one by one and we are reaching. Now, this is the truth, is going to be reaching from the patriarchs, prophets, and apostles, and which is making the complete light is going to be increased unto the perfect day, because nowadays is a evil day. Why they have given this complete source now? The truth was lost. For the truth lost, again he want to make the perfect day, so that he was choosing us as to make the perfect. That is, I understood, brother. Question K. Okay, Coming to sister. the brother question, brother. So the light is nothing but the few people we have kept the mind strong for the truth, so that we are carrying the lamp to walk, to consign ourselves in his pathway. So that is my answer for brother. Oh, brother. Okay. Okay, sister. Thank you. Manoj brother. பிரதர் ஸோ இங்கே பிரதர் கொஷனுக்கு சேம் டைம் இங்கே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு ஒன்று தான் நான் சொல்ல வரேங்க பிரதர். இங்கே வந்து நம்ம இருளில் இல்லை, நம்ம வந்து இந்த வெளிச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசத்தினால் நம்ம நீதிமான்கள் ஆகப்பட்ட நம்மை எப்படி அவங்க யார் அப்படி வராங்களோ அவங்கள பற்றி. ஸோ நம்ம வச்சனம் பார்த்தோம், thy word is lamp, அதுதான் நம்ம பாதத்துக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சமே நம்ம வழியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு தெரியும் அந்த வழி யாருன்னா நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் அவங்கள தான் நமக்கு வந்து இந்த மார்னிங் டைம், எர்லி மார்னிங் டைமில் நம்ம மேலே பிரகாசிக்கிறது. அது வந்து கடைசி சர்ச் டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ கிடைக்கிற சத்தியத்துக்கு வரப்போகிற நாட்களில் இங்கே வெளிச்சம் அதிகமாக தான் கண்டிப்பாக வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இந்த 7 கால சபையிலும் இந்த 7ஆம் காலத்தில் தான் நமக்கு இந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ இது வரது மூலமாக தான் நமக்கு இங்கே பிரதர் ஒரு கொஷன் புக்கில் வந்து ஒன்று கோட் பண்ணுறாங்க. நம்ம மெமோரியல் மெடிடேஷனில் வந்து நம்ம ஒன்று தியானிச்சிட்டோம். ஸோ கடைசி அவங்களோட ரிசரக்ஷன் பற்றி. அதில் மார்க்கு சுவிசேஷத்திலோ கடைசி அத்தியாயமான 16ஆம் அத்தியாயத்திலோ 9-10 வச்சனது வரைக்கும் தான் அந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது. மற்ற கடைசி 11 வச்சனங்கள் 10-20 வச்சனங்கள் வந்து சேர்த்துப்பட்டது, ஸ்பூரியஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணது. ஆனால் அந்த சுவிசேஷத்திலும் அது கண்டிப்பாக இல்லை. ஆனால் அது எப்படி நம்ம பார்த்துட்டோம்னா ஓல்டு மேனுஸ்கிரிப்ட்ஸில் பார்த்தா அது இல்லை. ஸோ நம்ம கும்ரான் கேவ்ஸ் கிட்ட நம்ம கண்டுபிடிச்சதிலோ கம்பேர் பண்ணப்போ அது கிடைக்கல. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம், அது அன்ட்ரூ, அந்த சுவிசேஷத்தில் அது எழுதப்படலாம், அது தப்பு. இந்த சென்ஸ் அது இல்லை. ஆனால் மற்ற கிறிஸ்டியன்ஸ் வந்து அப்படி அவங்க கம்பேர் பண்ணுறதில்ல, செக் பண்ணுறதில்ல. எது சேர்த்துக்கப்பட்ட வச்சனங்கள் அது எல்லாமே பைபிளில் இருந்துச்சுன்னா இது எல்லாமே அது தேவனோட வச்சனங்கள் தான், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரிஜினாலிட்டியில் நம்ம எது டவுட் இருந்தாலும் நம்ம திருப்பி ஒரிஜினல் லாங்குவேஜஸில், ஒருவேளை பழைய ஏற்பாட்டுனா ஹீப்ரூ போகிறோம், ஒருவேளை புதிய ஏற்பாட்டுனா அந்த கான்கரன்ஸ் கிரீக்கு, அது தக்க மாதிரி அது நிஜமாகவே அப்படி சொல்லப்படுறதா அது நம்ம அந்த ஆராய்ச்சி வந்து பார்க்குறோம். ஆனால் மற்ற கிறிஸ்டியன்கள் வந்து அப்படி பண்ணாமல் வேதாகத்தில் இருந்தது அது அப்படி விசுவாசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த வெளிச்சம் தேவன் நமக்கு கொடுக்கறதுனால, அந்த அறிவி நமக்கு கொடுக்கறதுனால நம்ம ஆராய்ச்சி செக் பண்ணுறோம். தேவனோட வச்சனங்கள் தான் நமக்கு வந்து இந்த லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இருக்கான வழி வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து நம்ம ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வேதப்பாறைகள் மட்டும்தான் இந்த இறுக்கமான வழியில் நடக்கிறதுக்கு இந்த சத்தியத்தை பேஸ் பண்ணி நடக்கிறாங்க. ஆனால் மற்ற கிறிஸ்டியன்ஸ் வந்து அப்படி எதிர்பார்க்கறது இல்லைன்னா அந்த சத்தியம், அந்த வழி அவங்களுக்கு தெரியறதுனால, அந்த வெளிச்சம் அவங்களுக்கு மேலே உதயக்கராமல் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. அப்படி ரெண்டுத்துக்கு ஒரு புரிதலாக இருக்குது பிரதர், ஒரு ஆப்ஷன். தேங்க்யூ. எஸ் பிரதர், குட். ஸோ பிரதர் புரியுதுங்களா ஆண்டனி பிரதர்? விஷயங்கள் பிரதர் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காரு. இல்லை பிரதர், புரியல பிரதர். சரி, பார்க்கலாம். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடையில் சொல்கிறேண்ணா. எஸ் சிஸ்டர். Yes, brother. Sorry, brother. I'll explain in Telugu, brother.
ఓకే. Yes, brother. ఆంటనీ బ్రదర్, ఇప్పుడు మనం కంప్లీట్ చీకట్లో ఉన్నాం. వరల్డ్ మొత్తం ప్రపంచం మొత్తం చీకట్లో ఉంది. మనం మాత్రమే ల్యాంప్ పట్టుకుని ఉన్నాం. దాంట్లో మనకి మాత్రమే వెలుగు ఉంది. ఎందుకు వెలుగు ఉంది అని అంటే సత్యం మన దగ్గర ఉంది. ఆ సత్యం ఎవరు అని అంటే మనకి లార్డ్ అని, జీసస్ అని, ఆయన ద్వారా మనకి సత్యం వచ్చింది. ఆ సత్యం రావడం వల్ల మన ఆ చిన్న ల్యాంప్ పట్టుకొని, చీకటి ఉన్న గదిలో ఒక్క ల్యాంప్ పట్టుకుంటే ఎట్లా ఉంటుంది, అలా మనం ఉన్నాం. ఆ ఎవరు అనంటే 1,40,44,000 మంది, 144 మెంబర్స్. ఆ లైట్ ని పట్టుకుని ఒక రూమ్, ఒక ఎర్త్ మొత్తం మీద మనం ఉన్నాం. సో దాని వల్ల మనకి ఏమవుతుందనంటే, ఆ వెలుగు వల్ల ఏది కరెక్ట్, ఏది రాంగ్, ఎందుకు ఇట్లా చెప్తున్నారు అని మనం బైబిల్ ని చదివి 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 ఏది కరెక్ట్ చేయాలి, ఏది తప్పు అనేసి మనం తెలుసుకుంటున్నాం. దాని ద్వారా ఇక్కడ చెప్పేది ఏంటంటే, ఈ డార్క్నెస్ మొత్తం ఎర్త్ కి ఉంది, కానీ గ్రాస్ డార్క్నెస్ మాత్రమే తెలుసుకున్నారు అంటే మనం. దీని ద్వారా మనకి ఏం తెలుస్తుందని అంటే, దేవుడు మళ్ళీ ఆ పర్ఫెక్ట్ ఆదంకున్నప్పుడు పర్ఫెక్ట్ ఎలా ఉందో మన ద్వారా ఆయన తీసుకురావాలనుకుంటున్నాడు. ఎలా తీసుకొస్తాడు? మనం ఇప్పుడు ఊలిగం చేస్తున్నాం, హార్వెస్ట్ చేస్తున్నాం. హార్వెస్ట్ చేసినప్పుడు ఒకరికి చెప్తున్నాం వెళ్ళి, వాళ్ళు తెలుసుకుంటున్నారు. ఓహో ఇదా, మొన్న లాస్ట్ వీక్ కూడా మరియా సిస్టర్ చెప్పారు, వాళ్ళందరూ మాట్లాడుకున్నారు. ఓహో మీ చర్చ్ లో ఇలా జరుగుతుందా, ఓహో ఇదా అర్థము అని మనం చెప్తూ పోతూ ఉంటే వాళ్ళకి వెలుగుతా ఉంది. ఓహో ఇది తప్పు, ఇది కరెక్ట్ అని. ఎప్పుడైతే అలా మొత్తం భూమి అంతటికి వెళ్తుందో, ఆ డార్క్నెస్ అంతా, చీకటిగా ఉన్నదంతా వెలుగుగా మారిపోతుంది. ఆ వెలుగుగా మారింది అనంటే పర్ఫెక్ట్ డే దేవుడికి వచ్చినట్టే. అది ఎవరి ద్వారా జరుగుతుంది అనంటే, కొంచెంగా తెలుసుకున్న మన వల్ల. ఆ కొంచెం ఏంటంటే ల్యాంప్. ఆ ల్యాంప్ పట్టుకుని తిరుగుతున్నాం మనం, డివిటీ పట్టుకున్నట్టు తిరుగుతాం కదా, టార్చ్ లైట్ పట్టుకున్నట్టు. అట్లా అర్థమైందా బ్రదర్? ఓకే అర్థమైంది. చీకటి మతలబ్ ఐ మీన్ డార్క్నెస్. బ్రదర్ ఒక చిన్న కరెక్షన్, సిస్టర్ ఉంది 1,40,000 పట్టుకొని ఉన్నాము అన్నారు, బట్ అది 1,40,000 చర్చ్ క్లాస్కి. ఇప్పుడు మనం అంతకు మించి ఎక్కువ ఉన్నాము. అంటే ఈ ప్రపంచ జనాభాతో కంపేర్ చేసినప్పుడు చాలా చిన్న కూటమి, చిన్న కొంతమంది మాత్రమే ఈ సత్యంలో, ఈ వెలుగులో తెలుసుకొని నడుస్తున్నాము. మనం ఇతరులకి చెప్పినప్పుడు వాళ్ళు నిజమైన సత్యం తెలుసుకొని వాళ్ళు నడవడానికి వస్తారు కదా, ఇదే దీని విషయంలో. ఓకే బ్రదర్, ఓకే అండర్స్టాండింగ్. ఓకే ఓకే బ్రదర్, థ్యాంక్ యూ స్టాர். வேற நெக்ஸ்ட் யாரு இது இன்னும் கொஞ்சம்? எஸ் கிஷோர் பிரதர். சொல்லுங்க. அதான் பிரதர், ஏசாயா 1:18, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உலர்ந்த மலையை போல வெண்மையாகும். இப்போ நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் நம்ம பாவங்களை அவர் கழுவுறாரு பிரதர். அவருக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம், அவருக்காக நம்ம வேலைக்கு போறோம், என்னதான் பண்ணாலும் அவருக்காக 1 hour ஒரு 2 hours நேரத்தை செலவிடுறபடி அவருக்காக அறிவையும், இந்த உலகம் எவ்வளவோ டெக்னாலஜி அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது அவருடைய சத்திய அறிவையும் அவர் சத்திய வேதத்தையும் அறிஞ்சு கொள்றதுக்கு தேவன் பாராட்டியிருக்காரு. இந்த ஆசீர்வாதம் வந்து வானவில், இந்த வானவில் வந்துட்டு முதலாம் உலகம், இந்த முதலாம் உலகத்துல வந்துட்டு தேவன் ஜலத்தினால இந்த உலகத்தை அழிச்சாரு பிரதர். அதுக்கு அடையாளம், இனிமேல் நான் இந்த ஜலத்தினால இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற வாக்கு தத்தமா நம்மளுக்கு இந்த வானவில கொடுத்துட்டு போயிருக்காரு பிரதர். அதை நம்ம விசுவாசிச்சு நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் பிரதர். ஓகே 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 பிரதர், தேங்க்யூ. சரிங்க, இப்ப பிரதர் இங்க கிஷோர் பிரதர் இங்க ஒரு விஷயம் சொன்னாரு. ஓகே, வேற யாரும் இதை குறிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நல்ல ஒரு பேராகிராஃப் இது, நிறைய விஷயம் தேவனுடைய திட்டமே இதுக்குள்ள இருக்கு. இதை நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம்னா. எஸ் சிஸ்டர். சொல்றேன் பிரதர். அதாவது அந்த வகுப்பார் யாரு, இந்த இருளின் மத்தியில ஒளி வீசக்கூடிய அந்த வகுப்பார் யாரு அப்படின்னு நம்ம கேள்வியில கேக்குறாங்க. ஆனா பேரோடைய ஆரம்பத்துல எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இந்த மனுஷனுடைய வெறும் கற்பனைகள், அதாவது அவங்க தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு கற்பனைகள் இருக்கு இல்லையா,
அத வந்து அவங்களோட கருத்துக்கெல்லாம் நம்ம புறக்கணிச்சு நம்ம விட்டு விலகி ஏசாயா 1:18 சொல்லியிருக்க மாதிரி தேவன் நம்மள அழைச்சிருக்காரு, வழக்காடுவோம் வாருங்கள்னு சொல்றாரு. அந்த அழைப்பின்படி நம்ம வந்து அவருடைய வசனங்களை கேட்டு அவரை தேடுறவங்க யாரோ, நம்ம அறிவை நிறைய பேர் நேரம் செலவிடணும், இவ்வளோ டைம் ஆகும் அதனால நான் அதே வசனத்தை கேட்க மாட்டேன், இவ்வளோ அறிவை செலவிடணுமா அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. சோ அறிவை செலவிட்டு தங்க நேரத்தையும் பிரயோகம் பண்ணி தேவன் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பரலோக வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை வந்து தேடுறவங்களுக்கு கண்டிப்பா தேவன் வந்து காண்பிப்பாரு அந்த வானவில் வாக்குத்தத்தத்தை அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படாதவர்களும் கூட தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி சில பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம விசுவாசிச்சா நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் இல்லையா? அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேவனுடைய வசனங்களை ஆராயும் பொழுதுதான் அதை வந்து நம்ம வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுமே தவிர விசுவாசிக்காமே வெறுமனமே இல்ல நான் வழக்குக்காக தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து படிக்கிறேன், ஆனா என் மேல எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பிரதர். அதுக்கப்புறம் சங்கீதம் 97:11 வந்து நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கே இருளிலிருந்து வெளிச்சம் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க, நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ அந்த வெளிச்சம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிரகாசித்து வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அதை தேடி படிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க அதை கண்டடைகிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி கண்டடைச்சு அந்த அந்த வெளிச்சம் அதிகமா ஆகிட்டு வரும் பொழுதுதான் அவங்க வந்து தேவனுடைய பிள்ளையா முழுமையா மாறுறாங்க, அந்த வகுப்பாராவும் அவங்க மாறுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா 2 வசனம் கான்ட்ராடிக்டரியா இருக்கு. அந்த வசனத்தை பிரதர் எடுத்து காட்டுறாரு. ஒரு வசனம் வந்து சங்கீதத்துல வந்து வசனம் சொல்றது என்ன அப்படின்னா, நீதிமான்கள் வந்து ரோமர்ல இன்னபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வசனம் வந்து இன்னொரு வசனத்துக்கு கான்ட்ராடிக்டரியா இருக்கு. என்னன்னா, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரையிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இது ரெண்டுமே பார்க்கும்பொழுது கண்டிப்பா அது ஆப்போசிட்டா இருக்கு. பட் ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீதிமான்கள் இந்த நீதிமான்கள் வந்து அவங்கள குறிக்கல. இது வந்து கண்டிப்பா ஒருத்தருமே பூமியில நீதிமான்கள் இல்லதான். ஆனா தேவனை விசுவாசிச்சு வரும்பொழுதுதான் அவங்க நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க. அப்படி விசுவாசத்தினால் வந்த அப்புறமா தான் அவங்க வெளிச்சத்தை பாக்குறாங்க இல்லையா? கிறிஸ்து இயேசுவை பாக்குறாங்க, அவர்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுதுதான் அந்த பாதையில வந்து அவங்க அதிகமாய் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி அது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட ஓட்டம். ஒவ்வொரு தனித்தனி நீதிமானுடைய பாதை பிரகாசமா இருக்கும் வேளையில் குறிப்பாக இது நீதிமான்களாக்கப்பட்ட வகுப்பாருக்கு விசேஷமாக பொருந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீதிமான் ஆக்கி பிரகாசிச்சு வர வேலையில தான் இந்த வாக்குத்தத்தம் வந்து பொருந்தும். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட வகுப்பாரு வந்து இந்த விசேஷமா பொருந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் சிஸ்டர், வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுல சிஸ்டர் சொன்னதுல அநேக கருத்துக்கள் இதனுடைய விளக்கம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா சொன்னாங்க. வேற யாரும் சொல்றீங்களா? பிரதர் நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். இப்போ பிரதர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொன்னார் இல்லைங்களா, நீதிமானுக்காக வெளிச்சமும் சத்தியமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நீதிமானுக்காக வெளிச்சம்னா இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த அதிகமாய் பகல்ல பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப இது யாருக்கு தான் தரப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செம்மையான இருதயத்தாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது பிரதர். அவங்களுக்கு தான் இதை கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் புரியும். அவங்க அதை படிக்கும் போதுதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அததான் அந்த வசனம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. செம்மையான இருதயத்தாராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அந்த வசனம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு தான் உமது வசனம் என் கால்களுக்கு தீபம் அந்த வசனம் கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரோமர்ல பாக்குற மாதிரி வந்து யாரு விசுவாசிச்சு நம்ம யார் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு பாக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யார் இன்னும் அதை அதிகமா அதை படிச்சு இன்னும் அதை உணர்ந்து கொண்டு அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகமான வெளிச்சம் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வரும். இப்ப நம்ம உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கிற பசுத்தவான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் தரக்கூடிய சத்திய வசனங்களை நம்மளுக்கு வந்து அதுல கூட்டி வழங்கி நிறைய நம்மளுக்கு வந்து இப்ப சொல்லித்தான் இருக்காங்க. நம்மளுக்கு இருக்குது. அது வந்து தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தின் பிரகாரம் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை படிக்க எப்படி அது நிறைய வருமா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களும் படிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சொன்னோம்னா இப்போ தீர்க்க தரிசனம் வந்து பார்க்கும்போது இஸ்ரவேல்ல கூட இப்போ கூடுதலா இப்ப எவ்வளவு நடக்குதுன்னு பாக்குறோம். அதே மாதிரி சத்திய வசனம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கூடுதலா கிடைக்கக்கூடியதா தான் இருக்கும் அது படிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிஞ்சு அதை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் அதிகமா இது பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பாக்குறோம் பிரதர். அதுதான் நம்மளுக்கு கடைசியில கூட கொடுத்துருக்காங்க. இன்னும் வரப்போகிற காலத்துல கூட இப்பொழுதை விட இன்னும் அதிகமா தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்குமே கண்டி அது வந்து அந்த பாதை வருகிற மற்றும் தொடர்ச்சியான வெளிச்சமாகி இப்பாதையானது ஏற்ற வேளையில் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய புத்தகமா கூட இது இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசி இதுக்குள்ள வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம் பிரதர். வெரி குட் சார். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரும் சொல்றீங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? பிரதர் ஓகே ரஞ்சித் பிரதர் சொல்லுங்க. பிரதர் எதுவும் இல்லை. இப்போ நான் சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ வந்து இது இருள் அப்படின்ற போது இருள்ல இருக்க ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயர் சபை, காரிருள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மற்ற ஜனங்கள் பத்தி குறிக்குது பிரதர். லைக் மற்ற பெயர் சபை இல்லாத ஜனங்களை பத்தி குறிக்குது. அதே மாதிரி இப்ப வந்து அந்த நீதிமான்கள் வகுப்பாரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா 1,44,000 பேர் சபை மக்கள் இதைதான் வந்து குறிக்குது பிரதர். பிகாஸ் அந்த 1,00,000 நீதிமான்கள் வகுப்பு அப்படின்னும் போது 1,44,000 பேர் தான் வந்து சபை மக்களா ஆக போறாங்க. ஸோ அந்த சபை மக்களுக்கு ஆகிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சபை மக்கள் வந்து ஆக முடியும். ஸோ அப்படின்னும் போது சிம்பிளா புரிஞ்சுங்கன்னா இப்படிதான் இருள் அப்படின்னும் போது பெயர் சபை மக்களும், காரிருளும் போது மற்ற மக்களும், நீதிமான் வகுப்பு அப்படின்னும் போது இந்த 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் வந்து அதிலே கவர் ஆகிடும். ஸோ 1,44,000 பேர் அப்படின்னா எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் இப்போ சிஸ்டர் பிரதர் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே அதிலே கவர் ஆகிடும். ஸோ அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் பிரதர், சூப்பர். நல்லா அருமையா அதை ஒரு சிம்பிளா சொல்லிட்டீங்க. அதுல உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆழமான காரியத்தை. ஓகே, இது வேற யாரு பிரதர்? ஆண்டனி பிரதர், நீங்க இதை சொல்ல வந்தீங்க. அதான் பிரதர், இந்த நீதிமான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, நீதிமன்றம் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, மாறாக விசுவாசினால் நீதிமன்றம் வகுப்பாகவே இங்கே குறிப்பிட்டதாக இருக்கு. அதாவது நீதிமன்றம் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்துட்டு பிரதர் ரஞ்சித் பிரதர் சொன்னாரு, இந்த 1,44,000 பேர் மட்டும் தான் அவங்க தான் வந்துட்டு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க தான் வந்துட்டு இந்த நீதிமன்றம் அவங்க தான் இருப்பாங்களா, இல்லை வந்துட்டு அந்த 1000 வருஷம் வர இதுல வந்துட்டு நம்ம எல்லாம் அங்க இருக்கும் போதும் அங்க வந்துட்டு தான் இந்த இருக்கிறவங்க வந்துட்டு இந்த நீதிமன்றத்தில் இருப்பாங்களான்ட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. சொல்றேன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றேன். வேற யாரும் சொல்றீங்களா? அந்த சார் சொல்றீங்களா? வேற யாரு இதுல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் சொல்றேங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். மரியா சிஸ்டர் சொல்லுங்க. சரிங்க பிரதர். அது இப்ப கொஸ்டின் பார்த்தோம்னா பிரதர் சொன்ன மாதிரிதான். யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து இந்த 1,44,000 பேர் மட்டும்தான் இந்த சபை வகுப்புக்கு போக முடியவரா இருக்கிற இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. அதை நம்ம விளக்கமா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க வசன பிரகாரம். ஆனா வந்துட்டு அதுல வந்து நீதிமான் ஒருவனும் இல்லை, நாம கூட நீதிமானதான் இல்லை. ஆனா வந்துட்டு அந்த வெளிச்சம் வந்து நம்ம மேல பட்டதுனால நாம என்ன பண்ணோம், நம்ம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஈடுபலியை வந்து நம்ம ஒப்புக்கொண்டதுனால அந்த வெளிச்சம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப நம்ம டெய்லி வந்துட்டு பைபிள் வாசிக்கிறோம். இப்ப நம்ம இந்த மாதிரியான சபை கூடுதல், அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அறிவு வந்து இன்னும் அதிகமா பெருகுது.
அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஆராயிரும். ஆனா இப்ப வந்து உலக ஜனங்கள் சாரி கிறிஸ்துவ சபையை பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஆராயறது இல்ல. அவங்க வந்துட்டு பைபிளை வந்து தெளிவா எதுவுமே படுக்காதனால அவங்களுக்கு அந்த வெளிச்சம் வரையும் இன்ன வரையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப வந்து அந்த வெளிச்சம் நம்ம மேல பட்டதுனால நாமளும் கூட இப்ப அதே மாதிரிதான் இந்த முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அவங்கெல்லாம் வந்து கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவங்க வழியிலே தான் வந்ததுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு போறதுக்கு இது உதவியா இருந்துச்சு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த நீதியின் சூரியன் வந்துட்டு நம்மளுக்கு வெளிச்சமா கிடைச்சதுனால நம்ம டெய்லி நம்ம வந்து இதை ஆராய்ந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெளிச்சம் வந்துட்டு கிடைச்சிருக்குது. இந்த 1,44,000 பேர்ல நாமளும் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஆன்சர் இதுதான் இருக்கும் பிரதர். வெரி குட் சிஸ்டர், சூப்பர், தேங்க்யூ. வேற யாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லியாச்சா? இதுல பிரதர் இன்னொரு பாயிண்ட் பிரதர் இதுல ப்ளீஸ் சிஸ்டர் சொல்லுங்க. அந்த நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இங்கு சொல்லப்பட்ட நீதிமான்கள் உண்மையாகவே நீதிமான்கள் இல்லை. ஆமா பிரதர், கிறிஸ்து தவிர நம்ம இங்க நீதிமான்கள் யாரும் இல்லை. அதனால இது வந்து உண்மையா நீதிமான்கள் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து எதுக்கு நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அபூர்ணர்கள் தான். ஆனா நீதிமான்கள்ன்ற அந்த நிலைமையை வந்து தேவன் நம்மளுக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறாரு இல்லைங்களா? தகுதிப்படுத்தி ஆனா நீதிமான்கள் யாரும் இல்லை. ஆனா நம்ம வந்து தொடர்ந்து அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்துல நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். அது நம்ம வந்து எவ்வளவு வெளிச்சத்துக்குள்ள போறோமோ அப்பதான் நம்மளுக்கு அததான் வந்து நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்ற விஷயத்த கூட இங்க மென்ஷன் பண்றாங்க பிரதர். வெரி குட் சார், சூப்பர். நான் சொல்லணும்னு நினைச்சது நீங்க சொல்லிட்டீங்க. இன்னொன்று பிரதர், அந்த நீதிமான்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு மத்தியானத்துல வெயில் வெளிச்சம் எப்படி இருக்கும்? பிரகாசமா, ரொம்ப ஒரு பிரகாசமான வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம் மாதிரி இந்த நீதிமான்களுக்கு இந்த சத்தியத்தை பத்தி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறது கூட ஒரு வார்த்தையா இருக்கு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. மனோஜ் பிரதர். எஸ் பிரதர், இங்கே நம்ம நீதிமான்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம் தானே பிரதர்? ஸோ இங்கே ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த், விஸ்வாசத்தினால் நீதிமான்கள் ஆகப்படுறது. இங்கே நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு விஷயம் நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தப்போ பார்த்தா சரிசேகர் பரிசேகர் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அந்த நியாயப்பிரமாணங்கள் பேஸ் பண்ணதை எல்லாமே சொல்லிட்டே வர்றாங்க. ஸோ அவங்க அதுக்கு தக்க மாதிரி நடந்தால் தான் நீதிமான்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம். ஆனால் நமக்கும் வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்கு தக்க மாதிரி மட்டும் இல்லை. இது எப்படின்னா இங்கே நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, வித்தவுட் த டீட்ஸ் ஆஃப் த லா. ஸோ அதுக்கு தக்க அங்கே சொல்லப்பட்ட மாதிரியான கிரியை நம்ம செய்யாமல் தேவன் மேலே நம்ம விசுவாசம் வச்சு அவங்க கொடுத்த நம்ம வாக்கு தத்தங்கள் மேலே விசுவாசம் வச்சு நம்புறது தான் இங்கே ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த் அப்படி சொல்லப்படுறது. சேம் டைம் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வச்சனம் பார்த்தோம், எஷயா 1:18 இங்கே என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா கிளியராக திருப்பி EBCயில் பார்த்தோம் நம்ம லெட் அஸ் ரீசன். ஸோ இங்கே வந்து நம்ம ஆராய்ஞ்சிக்கலாம் அப்படி நம்ம மனிதர்னு இன்வைட் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறோம். அப்படி எல்லாருமே அவங்க வந்து இன்வைட் பண்ணுறது இல்லை. இந்த வேதாகத்தின்னு வந்து நீங்கள் பரிசோதிச்சு நீங்கள் படிங்க வாங்க அப்படி. இங்கே யாருக்கு மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா, யார் அவங்க மேல் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவங்கள் மேல் விசுவாசம் இருக்குதோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம தேவன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நம்மை மட்டும்தான் இந்த வேதாகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக அவங்களோட பரிசுத்த ஆவி நமக்கு தேவைப்படும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லா வசனங்கள் நமக்கு அதுக்குள்ளே தான் இந்த எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் வந்து கொடுக்கறதே நம்ம பார்க்குறோம். ஸோ we are not to reason without him and his word. அவங்க இல்லாமல், அவங்களோட வார்த்தைகள் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஆராய்ப்பு பண்ண முடியாது அப்படி பார்க்குறோம் பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இதோட விஷயங்களை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்க்குறப்ப நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. அதாவது யார் இந்த ஸ்லாக்கியம் பெற்ற வகுப்பார்னா கண்டிப்பா சபை வகுப்பார் தான், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்க அந்த இப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறப்போ,
மனுஷருடைய வெறும் கற்பனைகளை விட்டு விலகி. அப்படின்னா நம்ம கற்பனைகள், நமக்குன்னு ஒரு யோசனை இருக்கு, நம்ம மனசாட்சிக்குன்னு நிறைய யோசனைகள் வரும் இல்லைங்களா? இது சரியா இருக்கும், இது தப்பா இருக்கும், இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தா நியாயமா இருக்கும், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறது கற்பனைகள் இல்லைங்களா? அது உலகம் என்ன பண்ணுது, உலக பேர் கிறிஸ்தவ மண்டலம் தனக்கு நியாயமான அநேக காரியங்களை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, நியாயம்னு நினைச்சிட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒரு கற்பனையா அவங்க இது பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வச்சுட்டாங்க. வேதத்துல இருந்து சரியா எடுக்கல அவங்க. ஸோ அப்ப இங்க பார்க்கும்போது ஏசாயா 1:18 யாராவது படிக்க முடியுங்களா? அத ஏசாயா 1:18 நானே படிங்க. வழக்காடுவோம் வாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள். சரிங்களா? இதுல மெயினா அப்படின்னா வழக்காடுவோம் வாருங்கள்னு என்ன? உங்க வழக்க கொண்டு வாங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. உங்களை சிந்திக்க தூண்டுகிற ஒரு வார்த்தை அது இல்லைங்களா? சிந்திக்க தூண்டுகிற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, இந்த வசனத்தை, தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி, எப்ப சிந்தை வரும், நமக்கு சிந்திக்க கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணும்போது. சரிங்களா? அப்ப அதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். சரிங்களா? சோ இங்க அந்த வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பேராகிராஃப் தான் அந்த ஒரு வசனத்தினுடைய அந்த பகுதி தான் இந்த பேராகிராஃபுக்கு பொருந்துகிறதாக இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வர உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும் அப்படிங்கிறது அது வேற ஒரு கருத்தை சொல்ல வருது. பட் இங்க பிரதர் நமக்கு கோட் பண்ற ஒரு இடம் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வழக்காடுவோம் வாருங்கள் அப்படிங்கிறது. பிரதர் கிஷோர் அந்த வேற ஒரு காரியத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது வேற ஒரு பகுதியில பாக்குறப்ப அதுக்கு வரும். ஸோ அது சொன்னது விஷயங்கள்லாம் ஓகே தான். பட் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது, அந்த தேவ வசனத்தை ஆராய்ச்சி செஞ்சு, அதுக்கு நேரத்தை செலவு செஞ்சு, அறிவை உபயோகிச்சு இல்லைங்களா, அந்த மிகப்பெரிய பரலோகத்தின் வாக்குத்தத்த வானவில் அப்படின்னு சொன்னா அந்த டிவைன் ப்ராமிசஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? டிவைன் ப்ராமிஸ் எப்படி வானவில் நோவா காலத்துல கிஷோர் சார் சொன்னார், நோவா வானவில் வந்துச்சு இல்லைங்களா? அது என்ன சொல்லிச்சு, ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அது அதுக்கு அடையாளமா அங்க கூட வருது. அதுல வண்ணங்கள் இருக்குது. அது வானவில்னு ஒரு பாடமே இருக்கு, அது பெருசா இருக்கும். அப்ப இங்க அடுத்ததா என்ன சொல்றாங்க, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்களும் கூட. இதுதான் முக்கியமான கொஸ்டினா இருந்துச்சு, எல்லாருடைய கொஸ்டின். எஸ்பெஷலி பிரதர் ஆண்டனி கேட்ட கொஸ்டின் இது சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் தான். சரிங்களா? அப்ப இதுல பார்க்கும்போது அதை அப்படியே வைங்க, நான் அந்த இதுல சொல்றேன். சங்கீதம் 97:11 என்ன சொல்றாங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும், வெளிச்சம்னா நமக்கு நல்லா தெரியும் சத்தியம், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும். அப்படின்னா நீதிமான் ஆகி அவங்க என்ன வராங்க, ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது, ஏன்னா கவிதை இப்படிதான் எழுதுவாங்க, செம்மையான இருதயத்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம சொல்லலாம், விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அந்த விசுவாசத்தினால் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இந்த சத்தியத்தின் மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா அதனுடைய ரிசல்ட், அதுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்றான், அதுக்குள்ள இருக்க பலன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃப்ரூட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அது கிடைக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறதா. அப்படின்னா என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்களுக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தினால் நீதிமான்கள்ப்பட்டவர் யாரு, ஆக்கப்படாதவர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்களுக்கு இந்த சத்திய வசனங்கள் புரியுமா, இதுல உள்ள வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன சொல்லுது, கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுது. இல்லைங்களா? நீதிமானுக்காக வெளிச்சமும் அப்படிதான் சொல்லிச்சு. சத்தியம் நீதிமானுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப இந்த நீதிமான் யாரு அப்படிங்கிறத விசுவாசத்தினால் நீதிமானாகப்பட்டவர்கள். இப்ப உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வசனம் என் கால்களுக்கு தீபம் அப்படிங்கிறது என்ன, நம்ம நடந்து போறப்ப இல்லைங்களா, நடந்து போறப்ப என்ன வருது, அந்த வெளிச்சம் அங்க கிடைக்குது, ஒரு தீபம் கிடைக்குது. பாதைக்கு வெளிச்சம்
அப்படிங்கிறப்ப ஒரு பாதைக்கு, ஒரு ரூட்டுக்கே என்ன ரோடுக்கே அது வெளிச்சம் கிடைக்குது. கால்கள்ங்கிறது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஃபீட், அந்த ஃபீட்டுக்கு வந்து அங்க கிடைக்குதாம். சரிங்களா? அப்போ காலுக்கு கிடைக்கிறது ஒரு விஷயம், பாதைக்கு கிடைக்கிறது ஒரு விஷயம். அந்த வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சங்கீதம் 119 அதுக்கு ஒரு அருமையான விஷயம் வந்து அதை நம்ம ஏன்னா வசனமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சம் தெளிவு கூட நமக்கு கிடைக்கும். பாருங்க, அந்த நமக்கு நல்லா தெரியும், உங்களுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது சத்தியம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது தெரியுது. என் பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு அதாவது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம் நடந்து போகிற அந்த பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னா, இதுல வந்து முக்கியமாக இந்த அடையாள பாஷை, காலக்கணக்குகள், சரிங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாதைன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ற ஒரு இடம் இல்லைங்களா, இங்க இருந்து ஒரு தூரம். அப்ப இதுல வந்து என்ன வந்து காலக்கணக்குகள், அந்த காலத்தை குறித்த ஆராய்ச்சி 2வது வால்யூம்ல அதை குறித்து நிறைய வரும். சோ அது மாதிரி சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் இதையெல்லாம் வந்து அங்க குறிக்கும். சரிங்களா? இந்த என் கால்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அடி, நம்மளுடைய ஸ்டெப், 1 by 1 வைக்கிறோம் இல்லைங்களா, இது என்ன அடையாளப்படுத்தும் அப்படின்னா, நாம் படித்த சத்தியத்துல எவ்வளவு நாம வெளிச்சம், எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம், நம்முடைய அடி சரியா இருக்குதா, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும், நம்முடைய குண அதிசயங்கள், குணலட்சணங்கள் இதெல்லாம் வந்து சரியா இருக்குதா அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து ரெண்டுமே கிடைக்குது. அப்ப என்ன, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அப்படின்னா நமக்கு, நம்முடைய நடக்கைக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வெளிச்சம். என் பாதைக்கு இருக்கிற வெளிச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய அறிவு சார்ந்த காலக்கணக்குகள், மற்ற நியாயப்பிரமாணம், ஏன்னா நம்ம தூரமா பார்க்க போறோம் இல்லைங்களா, அதுதான் அங்க குறிக்கிறதாக இருக்கு. சோ இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கே இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறது. நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். உன் வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இப்ப நீதிமொழிகள் 4:18 சொல்றபடி, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இந்த விஷயத்துல பார்க்கும்போது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அப்படின்னா, இப்ப ஒரு சூரியன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பத்துல 12 மணிக்கு மேல ஒரு நைட்ல இருந்து அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு சூரியன் கொஞ்சமா அப்படி வானத்துல அப்படியே வெளிச்சம் கொடுக்குது. அதுக்கப்புறம் 5-6 மணிக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே வெளிச்சம் வந்து அப்படியே மத்தியான நேரத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, சூரியன் வந்து நல்ல உச்சத்தலையில இருக்கும். அதுக்குதான் இனிமேல் அதுக்கப்புறம் அது சூரியன் வந்து இப்ப மத்தியானத்துல கொடுக்குற அந்த வெளிச்சம் கொடுக்காது இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரியான முழு வெளிச்சம் யாருக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அந்த விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு அந்த கற்பனைகளை விட்டு நகர்ந்து, யாரெல்லாம் உண்மையாக அந்த வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி, யாருக்கெல்லாம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா பயன்படுதோ, அந்த மாதிரியான விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும், அது வந்து இன்னும் அதிகமா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியத்துல எந்த மாற்றமும் இல்லை, அது 100 வருஷம் ஆச்சு. ரசல் கொடுத்ததுல இருந்து இப்போ வரைக்குமே 100-150 வருஷம் ஆனாலும் டிவைன் பிளான்லயோ மற்றதுலயோ எதுலையுமே மாற்றம் இல்லை. ஆனா அவருக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்துல அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அது வந்து அதனாலதான் அவர் 7ஆம் தூதன் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த வெளிச்சத்துல எழுதின சில விஷயங்கள், இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி புரியாத அநேக காரியங்கள் இப்ப புரியுது. சரிங்களா? ஏன்னா அது வெளிச்சம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஏன்னா எவிடன்சஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, டெக்னாலஜி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் ஜாஸ்தியா இருக்கு, விசிபிலிட்டி நல்லா வந்துருச்சு இல்லைங்களா. அநேக சகோதர சகோதரிகள் இப்ப ஆன்லைன்ல உட்கார்ந்தோ இல்ல நேர்ல உட்கார்ந்தோ அநேக காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், புரிஞ்சுக்கிற ஞானம் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ உள்ள ஸ்கூல் பசங்க வந்து இருக்கிறதுக்கும் ஒரு போன ஜெனரேஷன் இருக்க ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு நாலேஜ்ல கூட டிஃபரன்ஸ் இருக்குங்களா. இயற்கையாகவே வர ஒரு நாலேஜ் இருக்கு. அப்ப புரிந்து கொள்ளுதல்ங்கிறது நல்லா இருக்கு. ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் நாம் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களை ரசல் பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? அது வந்து தேவனுடைய செயல். ஓகே. இப்போ நாம் இங்க இந்த சூரிய பிரகாசம் பிரகாசிச்சு முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சபை வந்து முடிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க, நல்லா இன்னும் அதிகமா வெளிச்சம் கிடைக்குது. அப்ப முழு வெளிச்சமும் கிடைச்சிரும். யாருக்குதான்? விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு. இப்ப இங்க ரோமர் 3:10 சொல்லும்போது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னா என்ன, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னா என்ன, நாம எல்லாருமே உண்மையிலே நீதிமான்கள் இல்லை.
எப்படி நீதிமான்னா எதை வச்சு இங்க சொல்றாங்க அப்படின்னா, ஆதாமிலிருந்து நாம் எல்லாமே மனுஷங்க எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த பாவத்துக்குள்ளாக ஆகி பாவத்தின் சம்பளம் மரணத்தை வாங்கியிருக்கோம். அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கு, அபூரணம் இருக்கு. இதனால இந்த மூலியமா ஒருத்தர் கூட இந்த உலகத்துல என்ன இல்ல, ஒருவனும் இல்லை. அதனாலதான் ஈடுபலி யாரு கொடுக்கறதுக்கு ரெடி வர முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அவரே 2ஆம் ஆதாமாக இங்க வர வேண்டியிருந்துச்சு. ஆதாமுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. சரிங்களா? அப்ப ஆதாமுக்கு ஈக்குவலா எப்ப ஆக போறாங்க எல்லா ஜனங்களும், அந்த ஒரு பரிபூரண நிலைக்கு எப்ப ஆக போறாங்க, எல்லா உயிர்த்தெழுதல் வந்து எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுதல் வந்து அந்த உயிர்த்தெழுதல்ல அவங்க 100 வருஷம் அந்த காலகட்டத்துல அவங்க சத்தியத்தினால அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வரப்போறாங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட போறாங்க. சரிங்களா? சோ அந்த நீதிமானதான் இங்க பேசுது. இப்ப வரைக்கும் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிற காலம் இப்ப வரைக்கும் அதுல யாருமே என்ன இல்ல, நீதிமான் இல்ல, இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்துதான். புரிஞ்சுதுங்களா? நம்மளும் சேர்த்துதான். நாம நாளைக்கு நீதிமான் இவங்க சொல்ற மாதிரி ஆதாமுக்குள் இந்த ஈடுபலியின் மூலமாக வரக்கூடிய அந்த நீதியை நிறைவேற்ற ஒரு நீதிமானா நாம வர முடியுமா ஃபியூச்சர்ல அப்படின்னாலும் வர முடியாது. ஏன்னா நமக்கு அது கொடுக்கவே இல்லை. புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம நீதிமான் ஆகிறது இல்ல, நாம நீதிமான் ஒருத்தரும் இல்லை, ஒருவனும் ஆக போறது இல்ல. அப்புறம் என்ன பிரதர், நமக்கு இப்ப எப்படி நமக்கு இவ்வளவு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் மற்ற உலகத்து ஜனங்களை போல இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் மூலமாக அப்படியே நேரடி சரீரத்துல நாம திரும்ப வரப்போறது கிடையாது. அதுதான் அந்த இடத்துல பேசுது. நாம் இப்ப இருக்கும் போதே, இந்த பாவ சரீரத்துல இருக்கும் போதே நமக்குள்ள நாம் இந்த தேவனால் அழைக்கப்பட்டதுனால, இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, விசுவாசிக்கிறதுனால, காணாததை விசுவாசிக்கிறதுனால, சரிங்களா? அப்போஸ்தலன் பவுல் இதை குறிச்சு எல்லாம் பேசுற, விசுவாசிக்கிறதுனால நாம் என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாரு, நீதிமான் வஸ்திரம். எப்படி ஒரு அரண்மனையில ஒருத்தர் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா, அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பெரிய தொழில் பண்றவனா இருந்தாலும் சரி, அவன் பழைய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு அரண்மனையில என்ன யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களோ அதை போட்டுட்டு தான் வந்து ராஜாக்கு முன்னாடி நிக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம செஞ்சிருக்கோம். நமக்குன்னு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, நம்மளுடைய பழைய வஸ்திரம். ஆதாமுக்குள்ள நாம மரிக்கிற ஒரு வஸ்திரம் நமக்குள்ள இருந்தாலும், சரிங்களா, நாம் விசுவாசிக்கிறதுனால, நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுனால தேவன் என்னவா நினைச்சிட்டாரு, நம்மள என்னவா கருதிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா தேவன் நினைக்கிறது தானே உண்மை. அவர் என்ன நினைச்சாரோ அதுதானே நடக்கும், இல்லைங்களா? அவர் பார்த்து நீ மறிச்சிட்டேன்னு சொன்னா நம்ம மறிச்சிட்டோம், உயிர் தெழுந்துட்டோம்னா உயிர் தெழுந்துட்டோம். ஏன்னா அவர் தான் நீதிபரர், அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி, சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் அதிகாரி அவர் தான். அவர் வந்து சொல்லிடுறாரு நமக்கு, நீ நீ நீதிமான், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் சொல்லலைன்னா இந்த வசனம் நமக்கு புரியவே புரியாது, இந்த பைபிளே புரியாது. இதுதான் பெயர் சபையில அங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை நாம் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக போற ஒரு நிலையில நாம முடிவு எடுக்கிற அந்த ஒரு நிலையில தான் என்ன பண்றோம், நீதிமான் ஆக்கப்படுறோம், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுறோம். சரிங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறது அதனாலதான் ஞானஸ்தானம் எடுக்க போறோம், அப்ப உறுதி பண்ணப்படுது. அது வரைக்கும் நமக்கு இந்த வேதத்துல உள்ள அநேக காரியங்கள், அதுல தேவனுடைய மெயினா வந்து தேவனுடைய தெய்வீக திட்டம், கேரக்டர்லாம் புரியும், கேரக்டர் ஸ்டடி எல்லாம் புரியும். ஆனா அந்த பாதைக்கு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, என் கால்களுக்கு தீபமும் புரிஞ்சாலும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த டைம்ஸ், கால்குலேஷன்ஸ், டிவைன் பிளான், இது எல்லாமே யாருக்கும் என்ன பண்ண போறது இல்ல, புரிய போறது இல்ல. அவங்க விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படலனா. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இங்க சொன்னாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக வருகிற அது ஒரு மாம்ச பிரகாரமான நீதிமானா இங்க சொல்லு. சோ அப்போ இந்த வகுப்பாரதான் என்ன பண்ணுது, இந்த வெளிச்சம் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க தேவனுடைய திட்டத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம வரப்போகிற காரியங்களை பார்க்கிற ஆசீர்வாதம் பெற்றவங்களா இருக்கிறாங்க. தனித்தனி நீதிமான்களுடைய பாதை பிரகாசமா இருக்கும் நிலையில, குறிப்பாக இது நீதிமான்களாக்கப்பட்ட வகுப்பார், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட வகுப்பாருக்கே விசேஷமாக பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, முற்பிதாக்கள் இருந்தாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள். இது மாதிரி கடந்த கால மற்றும் தற்கால பரிசுத்தவான்களுக்கும் இந்த அதிகரிக்கிற வெளிச்சத்தில் நடந்தாலும் இன்னும் வரப்போகிற காலத்துல இப்பொழுதை விட இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதிகரித்து வருகிற
மற்றும் தொடர்ச்சியான வெளிச்சமாகி இந்த பாதையில ஏற்ற வேலையில இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய புஸ்தகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இவருக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதினாரு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன காலம் தான் நம்ம காலம். இப்ப நாம எப்படி இருக்கோம்? கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி இருக்கோம். ஏன்னா இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்கு, காலம் முடிகிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்ப நாம கிட்டத்தட்ட எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம், அந்த உச்சி வெயில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், அது முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீதிமான்கள் விசுவாசத்தினால் நீதிமான்கள், இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். சத்தியம் யாருக்கு தான் உண்மையா புரியும் அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அது புரியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்பதான் இந்த கொஸ்டின் என்ன கிடையாது, இருள் பூமியை மூடி இருக்குது, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டு இருக்குது. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அபூரணர்கள், நீதிமான்கள் ஒருவனும் இல்லை அப்படிங்கிற நிலையில வரவங்க. சரிங்களா? அப்படி இருக்கப்ப மனுஷர் மத்தியில சத்திய வெளிச்சத்தில் நடக்கும் ஸ்லாக்கியம் பெற்ற வகுப்பார் யாருன்னா விசுவாசத்தினால் நீதிமான்களப்பட்டவர்கள். சரிங்களா? இது ரெண்டு தான் இதுல வித்தியாசம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டலா இதெல்லாம் புரிஞ்சிடும், இது வரைக்கும் நம்ம பாக்குற காரியங்கள்லாம். சரிங்களா? சோ இதுதான் நான் என்னால முடிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் இதுல நான் கொடுத்துருக்கேன். சோ நீங்க ஏதாவது இதுல கேள்விகளோ இல்ல ஏதோ இருந்தா பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம இரவின் கீதம் படிச்சுட்டு முடிக்கலாம். யாருக்கா கொஸ்டின் இருக்கா? ஆண்டனி பிரதர் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஆண்டனி பிரதர் புரிஞ்சு பிரதர். புரிஞ்சுங்களா? உண்மையிலேயே இல்ல ஃபுல் கிளியரா புரிஞ்சு. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா அதுல? Pratisha sister, do you have any questions? No, brother. Okay. Anu sister? Brother, Ranjit doubt brother. Yes. டிஃபரன்ஸ் ஒன்றும் இப்போ நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என்ன பிரதர் வித்தியாசம் நம்ம சொல்லலாம், எக்ஸாக்டா சொல்லணும்னா? நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும், இந்த பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறது தான் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஒரு நிமிஷம், இந்த வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு உங்களோட, இன்னொரு முறை சொல்லுங்க. ஓ சாரி. இந்த நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறவங்க விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். சரிங்களா? ஓகே பிரதர். நீதிமான்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நீதிமான்கள் ஒருவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம ஆதாம்ல இருந்து பிறந்த எல்லாருமே அபூரணர்கள் தான். சரிங்களா? அப்ப எல்லாருமே அபூரணங்களா இருக்கும் நம்மளாம். இன்னொரு வகையான ஒரு நீதிமான்கள் இருந்தாங்க, அது முற்பிதாக்கள்ல சொல்லலாம். அவங்க கூட என்ன பண்ணாங்க, அவங்களும் ஒரு டைப் ஆஃப் நீதிமான்களா தான் இருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, உண்மையாக வரப்போகிற அந்த காரியத்தெல்லாம் விசுவாசிச்சாங்க. ஸோ அவங்க ஒரு டைப் ஆஃப், அவங்க முற்பிதாக்கள்ல வராங்க. அவங்க சபை வாய்ப்புக்குள்ள போறது இல்லை. பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறது பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் அப்படிங்கலாம். அந்த எது ஆதாம்ல இருந்து வந்த பாவத்திலிருந்து அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு அப்படி ஆனதுனாலதான் அவங்க இந்த சபை வாய்ப்புக்குள்ள ஒரு ஓட்டத்துல ஓடுறதுக்கு ஸ்லாக்கியம் பெறாங்க. இன்னும் ஆகல, ஆனா சபை வாய்ப்புக்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் பெறுகிறாங்க. சரிங்களா? சரிங்க. சோ இப்ப யாருக்கு கொஸ்டின் இல்லைங்களா? சரி பிரதர், தேங்க்யூ. ஆண்டனி பிரதர் நீங்க எடுத்துங்க, ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரதர். இன்றைக்கான இரவின் கீதங்கள் சிஸ்டர் மரியா படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரவின் இனிய கீதங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும்படிக்கு தேவனுக்கு அடிமை ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்குள் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். விளக்கம். இவைகள் மெய்யாகவே ஜீவனுக்குரிய வார்த்தைகள். இவைகளினாலே நாம் நம்பிக்கை அடைந்து ஆவிக்குரிய தூண்டுதலை பெறுகின்றோம். மாமிசத்துக்கு உரிய பூரணத்தை அல்ல,
ஆனால் ஆவிக்குரிய செய்கைகளையும் பூரணத்தையும் இருதயபூர்வமான நோக்கத்தையும் அதற்குரிய செய்கையையும் தேவன் கொள்வார். மனப்பூர்வமாக நாம் தேவனுடைய வழிகளை நோக்கி பார்ப்போமானால் அவருடைய வழிகளில் பூரணப்படவும் நமக்கென்று அவர் குறித்த திட்ட அளவில் படி நடப்பது எளிதாக இருக்கும். ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். அழிந்து போகக்கூடிய நம்முடைய சரீரத்திற்கோ ஆவிக்கேற்ற வண்ணமாக நடக்க கூடாதவைகள். ஆனால் நம்முடைய மனமோ ஆவிக்கேற்றபடி நடக்கக்கூடியது. நம்முடைய எண்ணங்கள் பூரணமாக மனப்பூர்வமாக பிதாவின் திட்டத்திற்கு இசைந்திருப்பதால் படிப்படியாக சரீர பலவீனங்களை கடந்து நம்முடைய பரலோக பிதா நமக்கு நியமித்திருக்கிற திட்டப்படியே நாம் பூரண அடைய முடியும். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நிறைவு பகுதியாக ஜெபம் செய்யுமாறு பிரதர் மனோஜரை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அனைவரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். மகாக்கிருபையும் இரக்கம் இருந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா உங்களுக்கு எல்லா துதி கனம் எங்கள் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக எடுக்கிறோம். அப்பா நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா சகோதர சகோதரிகளுக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாகியத்துக்காக எங்களுக்கு இந்த ஜூம் வழியாக ஒன்றா கூட்டு சேர்த்து உங்கள் சத்திய வச்சனங்கள் தியானிக்க படிக்க ஆராய்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் உங்களோட தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு வேண்டிய சக்தி பலன் உங்களோட பரிசுத்த ஆவினால் கொடுத்து வழி நடத்ததுக்காக உங்களுக்கே நன்றி இருக்கிறோம். அப்பா கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் வர முடியாமல் இருந்த சகோதரனும் உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா வரப்போகிற நாட்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி உங்கள் சத்திய வச்சனங்கள் இங்கே நாளுக்கு நாள் அதிகமாக தியானிக்க அது தக்க மாதிரி நாங்களும் நடக்க உங்களோட அன்புள்ள சகோதர அன்புள்ள உங்கள் சத்தியத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். அப்பா கேட்ட மறந்து அனைத்து காரியங்கள் உங்கள் பாதத்தில் ஒப்படுத்தி இந்த சிறு ஜெபம் உங்கள் ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.